நேற்று சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச மீன் ஆனம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த குழம்பு சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்றத விட பழைய சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க 4 தக்காளி, 2 காஷ்மீரி மிளகாய், காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகாய் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் தாளிப்பு வடவும், தட்டி வச்சுருக்க 4 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுட்டு அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. பச்சை வடை போனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார் அலசி 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்க விட்டுடணும். குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் மீன் சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு கிழங்கா மீன் தான் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு மத்தி மீன், நாக்கு மீன், அப்புறம் கார மீன்லாம் சேர்த்தா இன்னும் டேஸ்டா இருக்கும். குழம்பு நல்லா திக்கான உடனே கருவேப்பிலை தூவி இறக்குனா சூப்பரான மீனானம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.